பிக் பாஸ் சீசன் 10ல இந்தந்த கண்டஸ்டன்ட்ஸ் தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட் தான் சமீபத்தில் வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யாரு வந்தா பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னா அது பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 9 சீசன் முடிஞ்சு 10வது சீசனாக மைல்கல்லை எட்டியிருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல டீம் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. கடந்த சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணது. அதனால் இந்த முறை கண்டஸ்டன்ஸை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. பொதுவாகவே அந்த ஷோவோட நிகழ்ச்சி முதல் நாள் வர வரைக்குமே இவங்க தான் போகிறாங்க அப்படின்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. பட் அதற்கு முன்னாடி ப்ரெடிக்ஷனில் ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நேம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விஜய் டிவி மெம்பர்ஸோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். குறிப்பாக சீரியல்ஸில் இருக்கவங்களாம் வந்து இதில் வருவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு. அண்ட் அந்த வகையில் இந்த சீசனில் மகாநதி விஜய் இருக்கார் இல்லையா, அதாவது சுவாமிநாதன் அவர்கள், அவர் உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து ரொம்பவே வலுவாக போய்கிட்டு இருக்கு. சுவாமிநாதன் அவர்களுமே அடுத்த படங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருமே கண்டிப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சி கலந்துக்குவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இரண்டாவதாக கேபிஒய் ராமர் உள்ள வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ராமர் அவர்கள் பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, நிறைய ரசிகர்களை வச்சிருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் காமெடினும் உள்ளே வருவாங்க இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டில் அவர் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. மூன்றாவதாகவுமே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பட் சீரியல்னு சொல்ல முடியாது, சீரீஸ் அப்படின்னு சொல்லணும். ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தீபா பாலு அவர்கள் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் ரசிகர் கூட்டம் மிக பெரும் அளவில் இருக்குது. அடுத்து சினிமாவுக்கு போய் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐயனார் துணை சீரியல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஹீரோவோ அப்படின்னா ஒரு ஹீரோயினோ யாரோ ஒருத்தவங்க அந்த டீம்லேருந்து வர போகிறாங்க அப்படின்னும் அது ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 80% வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இது போக வெளியில் வந்து சாவ்லின் சோயா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிஎஃப் இருக்கார் இல்லையா, அதாவது வாசன் இருக்கார் இல்லையா, அவர் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் சோசியல் மீடியாவில் மிக பெரும் அளவில் ஃபேமஸ் ஆகியிருந்த லுங்கி பாய்ஸோட தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய பேரோட பேர் வந்து அடிபட்டுட்டு இருக்கு. பட் நிறைய டைம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அடி வாங்கியிருக்கோம். அதனால் இந்த டைம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். பட் இவங்களாம் வந்தால் உண்மையிலுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதே போல் மாடலிங், பாடி பில்டிங் அப்படின்னா அந்த சைட்லேருந்து வருவாங்க. அப்போ தான் ஃபிசிக்கல் டாஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதிலலாம் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹீரோ ஹீரோயின் யாராவது ஒருத்தர் இந்த சீசனில் என்ட்ரி ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அது 10வது சீசன், ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன். அதனால் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கும். நிறைய முக்கியமாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீசனை பற்றி நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.